Hi everyone, welcome to our channel. Let's learn daily. In the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th standard 7th lessonல atoms and moleculesல இருக்கிற example sums பார்க்க போறோம். சோ அதுல minimum ஒரு 30 examples கிட்ட இருக்கும். சோ அந்த sums தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல அந்த வீடியோ போட்டுருக்கோம். சோ அது வந்து written copy அதுதான் இருக்கும். சோ இதுல வந்து நம்ம பேசிக் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், சோ அந்த values எல்லாம் அப்படிங்கறத இதல பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் அதுல example sums நம்ம பார்க்கலாம். ஓகேவா? So first session பார்த்தீங்க அப்படினா the solved problemsல page number 99ல இருக்கும். அதுல calculation of molecular mass அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுக்கு முதல்ல நமக்கு என்ன தெரியணும், atomsனா என்னன்னு தெரியணும், moleculesனா என்னன்னு தெரியணும். So atomsனா என்னது, அதுதான் building blocks of elements. உங்களை சுத்தி இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸும் அந்த atomsனால தான் மேக் ஆனது. ஓகேவா? சோ அப்ப அந்த atoms வந்து சில நேரம் கம்பைன்ட் ஃபார்ம்லயே இருக்கும், சில நேரம் ஃப்ரீ ஸ்டேட்லயே இருக்கும். ஃப்ரீ ஸ்டேட்னா மத்தது கூட கம்பைன் ஆகாது. கம்பைன்டு ஃபார்மில் இருக்கிறதுனா ரெண்டு ஆட்டம்ஸ் சேர்றது, இல்லை 3 ஆட்டம்ஸ் சேர்றது, சேம் டைப் ஆஃப் ஆட்டம் கூட சேராமல் வேறு ஆட்டம்ஸ் கூட சேர்றது, இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஆட்டம்ஸ் அப்படின்னா ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன், நைட்ரஜன் இதெல்லாமே தான். ஓகேவா? ஸோ இதில் சில ஆட்டம்ஸ் ஃப்ரீ ஸ்டேட்லேயும், அதாவது நார்மலாகவே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா கம்பைன்டு ஃபார்மில் தான் இருக்கும், அதாவது 2 ஆட்டம்ஸ் சேர்ந்து தான் இருக்கும். ஓகேவா? அப்படி 2 ஆட்டம்ஸ் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம மாலிகுல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், 2 ஆக்சிஜன் கம்பைன் ஆச்சு, 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆச்சு அப்படின்னா நமக்கு அதில் என்ன கிடைக்கும், ஆக்சிஜன் மாலிகுல் கிடைக்கும். இதுதான் பேசிக். ஓகேவா? ஸோ இப்போ ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகுது, நமக்கு அதில் இருந்து ஒரு மாலிகுல் கிடைக்குது. ஸோ இதே வச்சு தான் உங்களுக்கு என்ன போட்டிருப்போம் அப்படின்னா பீரியாடிக் டேபிள்லாம் ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ ஆட்டமோடைய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தான் பீரியாடிக் டேபிளில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட்டம்ஸை வந்து எலமெண்ட்ஸ் எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பீரியாடிக் டேபிள் பார்த்தீங்கன்னா அடுத்த லெசனில் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஆர்டராக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஆல்ரெடி லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 ஆட்டம்ஸோட ஆவரேஜ் தான் இன்னொரு ஆட்டமாக இருக்கும், இதெல்லாம் ஒரு குரூப்பாக போட்டாங்க, அந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க. ஓரளவு சேம் கைண்டாக இருக்கிற ஒரு குரூப்பாக போட்டாங்க, நியூலாண்ட் ட்ரைட்ஸு, லாவ் ஆஃப் ஆக்டேவ்ஸ், அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அதில் இருந்து வந்தது தான் மெண்டலிவ்ஸ் பீரியாடிக் டேபிள். ஸோ அதில் தான் நம்ம வந்து அடுத்தது மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்த கொஞ்சம் நாளில் வேறு மாதிரி மாறி வந்தாலும் கடைசியாக இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது மாடர்ன் பீரியாடிக் டேபிள். அதோடைய மாடர்ன் பீரியாடிக் லா அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? the physical and chemical properties of the element or the periodic function of their atomic number. physical and chemical properties எல்லாமே அந்தந்த எலமெண்ட்டுக்கு அதோடைய அட்டாமிக் நம்பரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த அட்டாமிக் நம்பரை டிபெண்ட் பண்ணி தான் பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸாக நம்மளுடைய பீரியாடிக் டேபிளில் எலமெண்ட்ஸை செப்பரேட் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா? அப்போது உங்களுக்கு என்ன தெரியணும், எந்த எலமெண்ட் எந்த குரூப்புக்குள்ளே சேர்ந்தது, எந்த பீரியடில் வரும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 8th சாப்டரில் கொடுத்துருப்பாங்க ஸ்டார்டிங்லேயும். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே? ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எலமெண்ட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் இருக்கும், அடுத்து ஹீலியம் இருக்கும். ஓகேவா? அடுத்து லித்தியம், பெரிலியம், போரான், அந்த மாதிரி வரிசையாக போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன். இதுக்கப்புறம் நம்ம எலமெண்ட்ஸ் போகும். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் படி அதுக்கடுத்து கீழே வர எலமெண்ட்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஹைட்ரஜன் அதோடைய ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கும். ஸோ அதோட அட்டாமிக் நம்பர் 1, அதோடைய மாஸ் நம்பரும் 1. ஸோ ஃபஸ்ட்டு அப்போ அட்டாமிக் நம்பர்னால் என்னென்னு தெரியணும், மாஸ் நம்பர்னால் என்னென்னு தெரியணும். ஓகேவா? அப்போது ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்குது, அந்த எலமெண்ட் எக்ஸ், இந்த எக்ஸ்ன்ற எலமெண்ட் இதில் எது வேணாலும் இருக்கலாம். அந்த எக்ஸ்ன்ற எலமெண்ட்டுக்கு கீழே ஒரு வேல்யூ, மேலே ஒரு வேல்யூ போடுவோம். ஸோ இந்த கீழே போடுறது என்ன அப்படின்னா அட்டாமிக் நம்பர் இசட். ஓகேவா? மேலே போடுறது மாஸ் நம்பர் ஏ அப்படின்னு சொல்லி போடுவோம். இது என்னது, அட்டாமிக் நம்பர், இது மாஸ் நம்பர். அப்போது அட்டாமிக் நம்பர்னா என்ன, மாஸ் நம்பர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அட்டாமிக் நம்பர்னா வேற ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். அதாவது ஒரு ஆட்டம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும், புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். இது நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேவா? அப்போது அந்த புரோட்டான் நம்பர் ஒரு ஆட்டமுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் உங்களுடைய அட்டாமிக் நம்பர்.
எப்பயுமே என்ன ஆட்டம் எடுத்துக்கிட்டாலும் அதோடைய நார்மல் ஸ்டேட்டில், அதாவது எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் கிடையாது, நார்மல் ஸ்டேட்டில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் நீங்கள் லோயர் கிளாஸஸில் படிச்சுருப்பீங்க. எப்பயுமேவும் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த ப்ரோட்டான் நம்பர் வச்சு தான் நம்ம அட்டாமிக் நம்பர் டிஃபைன் பண்ணுறோம். அப்போ அது என்னது? மாஸ் நம்பர். மாஸ்னால் என்னது? ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றது தான் மாஸ். அப்போ அந்த ஆட்டமோடைய மாஸ்னால் என்ன? ஆட்டம்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது தான். அப்போது ஒரு நார்மலாக ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும். சென்ட்ரலில் நியூக்ளியஸ் இருக்கும். அதை சுற்றி அடுத்து ஒரு ஸ்பேஸ், சர்டன் ஸ்பேஸ் தள்ளி உங்களுக்கு எம்டி கேப் தள்ளி ஒரு ஆர்பிட் இருக்கும். அடுத்தும் ஆர்பிட் இருக்கும். ஸோ இந்த ஆர்பிட்டில் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ்டு நம்பர்ஸில் ரொட்டேட் ஆகிட்டு வரும். ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்க ஆர்பிட்டில் 2 இருக்கும், அடுத்து இருக்க ஆர்பிட்டில் 8 இருக்கும். ஸோ இதை டிஃபைன் பண்ணுற வேல்யூ என்னது? 2n². என்னன்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இதெல்லாம் உங்களோட 8th 9th புக்கில் இருக்கிறது, அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போது சென்டரில் இருக்கிற நியூக்ளியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரான். அப்போ உள்ள என்னதான் இருக்கும்? ஆட்டமில் என்னென்ன இருக்கும்னா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இருக்குன்னு சொல்லிட்டோம். அதில் இருக்கிற எலக்ட்ரான் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ உள்ள அப்போ என்னதான் இருக்குது? நியூக்ளியஸில் புரோட்டான் ப்ளஸ் எலக்ட்ரானோட காம்பினேஷன் தான் நியூக்ளியஸ். அப்போது ஆட்டமோடைய மாஸ் எதை வச்சு சொல்ல போகிறோம்? நியூக்ளியஸ் வச்சு தான் சொல்ல போகிறோம். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு வந்து அந்த மாஸ் இருக்குது, வேல்யூ இருக்குது, வெயிட்டுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த இது எல்லாமே டிஃபைன் பண்ண போகிறது இதை வச்சு தான் சொல்ல போகிறோம். ஸோ அப்போ அந்த நியூக்ளியஸோடைய மாஸ் தான் ஆட்டமோடைய மாஸாகவும் உங்களுக்கு இருக்க போகுது. அப்போ நியூக்ளியஸ்குள்ளே புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்குன்றதை வச்சு தான் நம்ம அதை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஈன்றது உங்களுடைய எலக்ட்ரான், என்னன்றது ப்ரோட்டான். மாற்றி சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ஸோ ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரானோட காம்பினேஷன் தான் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். அப்போ இதுதான் உங்களுடைய மாஸாகவும் உங்களுக்கு டிஃபைன் பண்ணுவோம் நம்ம. அப்படின்றப்போ அட்டாமிக் மாஸ் இல்லைன்னா மாஸ் நம்பர்ன்றது என்னது? ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். அப்போ இதோடைய வேல்யூ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இதை வச்சு தான் இந்த ஒவ்வொரு ஆட்டமையும் நம்ம அதோடைய பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸோட வேல்யூ வச்சு. ஹைட்ரஜனுக்கு 1, நியூட்ரானோட வேல்யூ 0. ஸோ அதனுடைய அட்டாமிக் நம்பரும் என்ன அப்படின்னா உங்களுக்கு 1 தான். ஓகேவா? ஸோ அப்போது 1 சொல்லி போட்டிருப்பீங்க. அதே இது ஹீலியமுக்கு 2nd பிளேஸில் இருக்குது. ஸோ அட்டாமிக் நம்பர் 2, லித்தியமுக்கு அட்டாமிக் நம்பர் 3, பெரிலியமுக்கு அட்டாமிக் நம்பர் 4, போரானுக்கு 5, கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6, நைட்ரோஜனுக்கு 7, ஆக்சிஜனுக்கு 8. ஸோ இந்த இதுக்குள்ளே தான் உங்களுக்கு மோஸ்ட்லி 10th வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக எலமெண்ட்ஸ் வரும். அது போக இன்னும் கொஞ்சம் இருக்குது, கால்சியம், பாஸ்பரஸ்லாம் இருக்கும். அதுக்குலாம் நம்பர்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா லவ் புக் கொடுப்பாங்க, அதில் பீரியாடிக் டேபிள் இருக்கும், அதை எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு இதுலேயுமே ரூல்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் நியூட்ரான் கவுண்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஹாஃப் ஃபில்டுக்குன்னா ஒரு ரூல்ஸ், ஹாஃப் ஃபில்டு இல்லைன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு அதுக்கு ஒரு ரூல்ஸ். அதே மாதிரி காமனாக ஈவன் நம்பர் கவுண்டிங்ஸில் இருக்கிற அட்டாமிக் நம்பர், ஆல் நம்பர்ஸில் இருக்கிற அட்டாமிக் நம்பர்ஸ், இதை பொறுத்தும் உங்களுடைய மேலே போடுற மாஸ் வேல்யூவில் வேரியேஷன் இருக்கும். ஏன்னா புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் தான் போட போகிறோம். எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கார்பனுக்கு ஈவன் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி அங்கே என்ன வந்துச்சோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கார்பன்றது ஹாஃப் ஃபில்ட்லேயும் வராது, கம்ப்ளீட்லி ஃபில்லும் கிடையாது. ஹாஃப் ஃபில்டு கம்ப்ளீட்லி ஃபில்னா இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே ஃபில் ஆகுதுல அதுதான். 2, 8, 18 இந்த மாதிரி அடுத்தடுத்து என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகும். அப்போ இதில் ஹாஃப் ஃபில்னா என்னது? 1, 4, 9. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நார்மலாக அப்ளை பண்ணுற ரூல் அப்ளை பண்ணக்கூடாது. எப்போயும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படியே ரிவர்ஸில் அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? இதுவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது கார்பனுக்கு என்னது உங்களுக்கு இங்கே ஈவன் நம்பர் ஆஃப் புரோட்டான் இஸ் 6, நம்பர் ஆஃப் நியூட்ரான் அப்போ அங்கே என்ன தான் இருக்கும்? 6 தான் இருக்கும். அப்போ 6 + 6 12. அப்போ இதோடைய அட்டாமிக் நம்பர் வேல்யூ 12. ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் நம்ம எடுத்து எழுதணும். ஒவ்வொரு இதுக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சி எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா இந்த லோயர் கிளாஸ் தான் உங்களுக்கு ஹையர் அட்வான்ஸ் லெவல் கிடையாது. ஸோ அப்போ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா
இந்த இதுக்கு இதுதான் வரும் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு மறந்துடும். இல்லை அப்படின்னா ரூல்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுனாலும் ரூல்ஸ் ஞாபகம் வச்சு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் தான் நமக்கு இப்போ எடுக்க போகிறோம். இதை வச்சு தான் மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மாலிகுலர் மாஸ் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுலேயும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா கால்குலேட் தி கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஃபார் த ஃபாலோயிங் கொடுத்துருக்கிறதுக்கு கிராம் மாலிகுலர் மாஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா H2O. H2Oனா என்னது? வாட்டர். வாட்டருடைய ஃபார்முலா தான் இது. ஓகே, நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், நமக்கு தெரியும் அட்டாமிக் மாஸ் இல்லைன்னா மாலிகுலர் மாஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும், ஆட்டமோடைய மாஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணுன்றது நமக்கு ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தோம். ஸோ அப்போ அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட் எழுதணும். நமக்கு அப்போ என்னென்ன தெரியும், அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16. ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16. அப்போது H2O இருக்கா, அதோடைய மாலிகுலர் மாஸ், மாலிகுலர் மாஸ் ஆஃப் H2O. அப்போ எத்தனைவா இருக்கும், எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது, 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. அதோடைய அட்டாமிக் மாஸ் வேல்யூ என்னது, 1. அப்போது 1 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ப்ளஸ் ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது, ஆக்சிஜனுக்குரிய அட்டாமிக் மாஸ் 16. அப்போ என்ன வரும், 2 + 16 18 கிராம். இதுதான் வாட்டர் மாலிகுலுக்குரிய மாலிகுலர் மாஸோட வேல்யூ. ஸோ அவ்வளோதான். இது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 4 மார்க்கில் வர சம்ஸ்லையும் இதில் இருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? செகண்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா CO2, கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இதுக்குரிய அட்டாமிக் மாஸ் தெரியணும். ஸோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 12ன்னு தெரியும். ஆக்சிஜனுக்கு என்னது இப்போ தான் மேலோட சம்மில் பார்த்தோம், 16. ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன வரும், CO2க்கு மாலிகுலர் மாஸ்ன்னு போடுவீங்க. இப்போ மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு CO2க்கு இது. கார்பன் எத்தனை இருக்கு, ஒரு கார்பன். கார்பனுக்குரிய அட்டாமிக் மாஸ் வேல்யூ 12. ஆக்சிஜனுக்கு என்ன போட்டிருக்கோம், 16 தான் அட்டாமிக் மாஸ். எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 16. அப்போ என்ன சால்வ் பண்ணால் 12 + 32 ஆட் பண்ணும்போது 44 கிராம்ஸ். இதுதான் என்னது, கார்பன் டை ஆக்சைடோடைய மாலிகுலர் மாஸோடைய வேல்யூ. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த நம்பர்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி அதால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஸோ தேர்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா Ca3PO4 ட்வைஸ். இதில் பாருங்கள் Ca3 இருக்குது, கால்சியம் 3 இருக்குது, அது போக பாஸ்பரஸ், ஆக்சிஜன் ரெண்டும் கம்பைன்டு ஃபார்மில் இருக்குது. அதுவும் அதில் 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ P 2 டைம்ஸ் இருக்கும். ஆக்சிஜன் இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 2, அப்போ டோட்டலாக 8 ஆக்சிஜன் இருக்குது. ஓகேவா? அப்போ நமக்கு இப்போ என்னென்ன வேணும், கால்சியம், பாஸ்பரஸ், ஆக்சிஜன் 3க்கும் அட்டாமிக் மாஸ் வேல்யூ வேணும். இப்போ அட்டாமிக் மாஸ்ன்னு போடுறப்போ நமக்கு இங்கே என்ன வரும், கால்சியமுக்கு உங்களுடைய பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா 14 இருக்கும், பாஸ்பரஸ்க்கு 30. ஸோ ஆக்சுவலாக 31 போடலாம், 30யும் போடலாம். ஓகேவா? ஸோ 2 வேல்யூஸ் வர மாதிரி இருக்கும். அதுக்கு ஆக்சிஜனுக்கு 16. நம்ம புக்கில் வந்து 30 போட்டு செஞ்சுருக்காங்க. பீரியாடிக் டேபிள் படி பார்த்தீங்கன்னா 31 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி தான் பார்த்த மாதிரி ஞாபகம். ஸோ நீங்கள் உங்கள் புக்கில் உள்ளது அப்படின்னா 30 போட்டுக்கலாம். ஸோ அப்போ நம்ம மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம், கால்சியம் எத்தனை இருக்குது, 3 ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போது 40 × 3 ப்ளஸ் 2 டைம்ஸ் இருக்குது உள்ள எலமெண்ட்ஸ். ஸோ ஹோல் ப்ராக்கெட் போட்டு பாஸ்பரஸ்க்கு 30, ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குது. அப்போ 1 × 30 ப்ளஸ் ஆக்சிஜன் 4 ஆட்டம்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ 4 × 16
இது ரெண்டையும் சேர்த்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அந்த 2 ஏன் போகிறோன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டுக்குமே அந்த 2 காமன் தான். ஸோ அதனால 2ஆல் லாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ 4 3s are 12, 120 ப்ளஸ் 30 ப்ளஸ் 16 into 4 64 வரும் into 2. ஸோ அப்போ உள்ளதை ஆட் பண்ணிக்கோங்க. 120 ப்ளஸ் 94 into 2 வரும். ஸோ அப்போது இதை ஆட் பண்ணும்போது 120 ப்ளஸ் 4 2s are 8, 9 2s are 18. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 8 0 308 grams. இது கால்சியம் Ca3PO4 twice உடைய மாலிகுலர் மாஸோட வேல்யூ. ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ உங்கள் புக்கில் இன்னும் அடுத்த எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது. ஸோ அதை நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஸோ இதில் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், மாலிகுலர் மாஸ் வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ணுறது பார்த்துருக்கோம். இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், அட்டாமிக் மாஸ் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். ஹைட்ரஜனுக்கு 1. அதே மாதிரி நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இதுதான் வரும். ஓகேவா? ஸோ இந்த 4 எலமெண்ட் கூட வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் வரலாம். அதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அலுமினியம் வரும் 27. இது மாதிரி ஒவ்வொரு வேல்யூக்கும் அட்டாமிக் மாஸ் வேல்யூ என்ன அப்படின்னு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அட்டாமிக் நம்பர்ன்றது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸோடைய கவுண்டிங். நார்மலாக ஆட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸோட வேல்யூ ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போது மாஸ்ன்றது என்னது, உங்களுக்கு நியூக்ளியஸை வச்சு வருது. அப்போது அட்டாமிக் மாஸ்ன்றது நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரானோட காம்பினேஷன் தான். இப்போ அட்டாமிக் மாஸ்ன்றதுல ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரானை ஆட் பண்ணி நம்ம போடுவோம். ஆட்டமுக்கு எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து மாறும். ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரானோட வேல்யூ ஹாஃப் ஃபில்டா இல்லை கம்ப்ளீட்லி ஃபில்டா இல்லை அதுலேயுமே ஈவன் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸா இல்லை ஆல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸான்றது பொறுத்து வேரி ஆகும். வேணுன்னா அதே இன்னொரு வீடியோவை போடுறேன். அந்த ரூல்ஸ் எப்படி நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம், அதுலேருந்து எப்படி வேல்யூஸ் கொண்டு வருவோன்றதை. இப்போதைக்கு ஜஸ்ட்டு இதில் இருக்கிற வேல்யூஸ்க்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் 1, ஆக்சிஜன் 16, அதே மாதிரி கார்பனுக்கு 12, இங்கே கால்சியமுக்கு 40, பாஸ்பரஸ்க்கு வந்து என்னது 30. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ சால்வ் பண்ணிட்டோம். மாலிகுலர் மாஸ்க்கு என்ன பண்ணணும், அதோடைய மாஸ் வேல்யூ இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்குன்றதால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அங்கே இருக்கிற மாலிகுல்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் கார்பனுக்கு இங்கே 1 கார்பன், ஆக்சிஜனுக்கு 2 இருக்குது. ஸோ அப்போது கார்பனுடைய மாஸ் வேல்யூ இன்ட்டு 1, ஆக்சிஜனுடைய மாஸ் வேல்யூ இன்ட்டு 2 போட்டுட்டு 2 ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஃபைனலாக வர்றதுக்கு யூனிட் வந்து கிராம்னு போடணும். அது முக்கியம். போடலைன்னா தப்பு போட்டுருவாங்க, மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த சம்ஸ் ஈஸியாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இதை வச்சு தான் அடுத்து இருக்க சம்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ ஸ்டார்டிங் இது செஞ்சுட்டு தான் அடுத்த எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்குரிய ஒர்க் என்ன அப்படின்னா, குளுக்கோஸ் அதுக்குரிய மாலிகுலர் மாஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ அப்போ அது ஃபஸ்ட்டு அதுக்குரிய மாலிகுலர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். அதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? குளுக்கோஸ் ஆர் சுக்ரோஸ் ரெண்டுக்குமே ஒரு சேமாக தான் இருக்கும் மாலிகுலர் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு கமெண்ட்டில் என்ன ஆன்சர் வருதுன்றதை சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.